கிறிஸ்மஸ்னாலே ப்ளம் கேக் தான் ஞாபகம் வரும். ஸோ இந்த ப்ளம் கேக்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்களே உங்கள் கையால் செஞ்சு கொடுத்து பாருங்கள். செலவும் கம்மியாகும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணினா போதும். ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யலாமா? செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம நட்ஸ் எல்லாமே 1/4 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் நட்ஸு கூட அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி தான் எடுத்துருக்கேன். இந்த டியூட்டி ஃப்ரூட்டி வந்து நானே வீட்டில் செஞ்சது. இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் சோக் பண்ணுறதுக்காக 2 ஆரஞ்சு பழத்தோட நான் சாறு எடுத்திருக்கேன். இதை நல்லா திக்காக எந்த ஒரு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, அப்படியே 2 பழத்தோட சாறை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது வந்து எனக்கு 1/4 கப் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. ஜூஸ் வந்து 1/4 கப் அளவுக்கு மட்டுமே மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் சேர்க்க தேவையில்லை, அப்போ பேட்டர் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஆகிடும். இது அப்படியே 1-2 மணி நேரம் போல் அப்படியே ஊறட்டும். அடுத்தது நம்ம கேரமல் சிரப் தான் செய்ய போகிறோம். இது வந்து நம்ம கேக்குக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். 2 டீஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் வாட்டர் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கேரமல் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கூலர் பண்ண விட்டுருங்க. அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 75 கிராம் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா க்ரீமியாக ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் இல்லாட்டி விஸ்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பட்டர் சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. அப்போ எந்த ஒரு வாசனையும் இல்லாத ஆயிலாக பார்த்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து முட்டை சேர்க்கணும். நீங்கள் முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக 1/2 கப் அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துட்டு ஒன்றா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆகி வரணும். நிறைய பேருக்கு பீட்டரில் மிக்ஸ் பண்ணாலும் இந்த முட்டை அடிக்கும் போது ரொம்ப ஃப்ளஃபியாக வராது. இந்த பாத்திரத்தை நீங்கள் சேர்த்து பீட் பண்ணும் போது இந்த முட்டை வந்து ஃப்ளஃபியாக வராது. ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த பாத்திரத்தில் தொடாமல் ஜென்டலாக அந்த முட்டையை பீட் பண்ணால் தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ இந்த பீட் பண்ணி வச்சுருக்க முட்டை கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் சுகர் கேரமல் சிரப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சளிச்சு வச்சுருக்க மைதா மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னாலும் மில்லட் பவுடர் இல்லாட்டி வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு சூப்பரான சாஃப்டோட தான் கிடைக்கும். மைதா சேர்த்ததும் இந்த ஒரு கட்டி இல்லாமல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம சோக்கோட ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். சேர்க்கும் போது நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டாலும் கேக் வந்து ஃப்ளஃபியாக வராது. ஸோ ரொம்ப ஜென்டலாக மெதுவாக மிக்ஸ் பண்ணால் தான் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணால் மட்டுமே ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை பட்டர் ஷீட் பொழிச்சிட்டு டீனில் மாற்றிக்கலாம். ஸோ பட்டர் ஷீட் தான் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் லைட்டாக பட்டர் இல்லாட்டி நெய்யை க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் நீங்கள் ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சமாக கார்னிஷ்க்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேக் வந்து அவனில் வேகிறதுக்கு ரெடியாக இருக்குது. 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் 180 டிகிரியில் 40 to 45 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், செம்ம சூப்பர் ஸ்பாஞ்சியான ப்ளம் கேக் ரெடி. ஸோ நான் சொல்லியிருக்க மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.